அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு அதாவது சமூக அறிவியல இருக்க முக்கியமான 5 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றத பார்க்க போறோம். எப்படி சார் இது 5 மதிப்பெண் வினாக்கள் முக்கியம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு 4 ஓகேவா, ஒரு 4 ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन எடுத்து நான் அனலைசிஸ் பண்ணதுல சில क्वेश्चन அப்படின்றது கிடைச்சது. ஓகேவா, இதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. இன்னும் சில क्वेश्चन பேப்பர் இருந்துச்சு. நான் இதை வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா மேஜரா ஒரு 4 क्वेश्चन அப்படின்றது வச்சிருக்கேன். ஓகேவா, இதுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா क्वेश्चन அப்படின்றது ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. அதனால வந்து இதெல்லாம் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா டாப்பா இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் ஓகேவா இருக்கிறதுலே வந்து உங்க சோசியல் சயின்ஸ் क्वेश्चन பேப்பர்ல எதுல மார்க் அதிகம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுல வந்து 50 மார்க்குக்கு எது கேக்குறாங்க அப்படின்னா 5 மார்க் क्वेश्चन அப்படின்றது கேக்குறாங்க. ஓகேவா, 10 क्वेश्चन அப்படின்றது எழுதணும். அதுல 42வது क्वेश्चन வந்து என்னது கட்டாய வினா. ஓகேவா, 42வது வினா வந்து நீங்க கட்டாயமா எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இது இருக்கிறது எல்லாமே என்னது ரொம்ப இம்பார்ட்டன்டான வினாக்கள். இதை படிக்காம என்ன பண்ணக்கூடாது, நீங்க எக்ஸாமுக்கு போவே கூடாது. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான क्वेश्चन தான் நான் சொல்ல போறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चंस எல்லாம் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்க क्वेश्चन அப்படின்றது படிக்கணும். ஆனா இது படிச்சா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா இது படிச்சா மட்டும் பத்தாது, இது மட்டும் போதாது. என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்க படிச்சுக்கணும். ஓகேவா, இதெல்லாம் இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வினாக்கள். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் படிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய क्वेश्चन ஓகேவா, பேலன்ஸ் உங்களோட புக் பேக்ல இருக்க क्वेश्चन, உங்களோட நோட்ஸ்ல உங்களோட கைட்ல என்னென்ன क्वेश्चन இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க படிக்கணும். ஆனா முக்கியமா இருக்கக்கூடிய இந்த வினாக்கள் அப்படின்றது படிக்கணும். இதுல சில மேப் क्वेश्चन எல்லாம் இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 42வது வினா எப்பயுமே என்ன பண்றாங்க அப்படின்னா மேப் क्वेश्चन தான் வைக்கிறாங்க. ஓகேவா, உலக வரைபடத்தில் இந்த இடங்களை குறிப்பிடுக அப்படின்னு கேக்குறாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய சில இடத்தை தான் நான் குறிப்பிட்டிருக்கேன். ஓகேவா, அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சில ஜப்பான் ஓகேவா, ஜப்பான் அப்படின்ற நாடு வந்து என்ன அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஒரு 4 क्वेश्चन பேப்பர் நீங்க பார்க்கும்போது என்ன தெரியும் அப்படின்னா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்டா கேக்குறாங்களா, இதெல்லாம் ரிப்பீட்டடா கேக்குறாங்களா அப்படின்றது தெரியும். ஓகேவா, இதுல உள்ள क्वेश्चन வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வேற வேற क्वेश्चन பேப்பர்ல வேற வேற இடத்துல வேற வேற மாதிரி கேட்டுட்டே இருந்தாங்க. அதனால என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த 4 क्वेश्चन பேப்பர் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா, இந்த 4 क्वेश्चन பேப்பர்ல என்ன இருக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் அப்படின்றது இருக்க போகுது. இந்த 5 மார்க் வந்து எதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க, எதெல்லாம் வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது ஓகே இதெல்லாம் நான் வந்து படிக்காம போக கூடாது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஓகே இந்த क्वेश्चनலாம் அடிக்கடி கேட்கறாங்க, இந்த क्वेश्चन வந்து ரிப்பீட்டடா கேட்கறாங்க, இந்த क्वेश्चन கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமா இருக்கு அப்படின்றது தெரிய வரும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த क्वेश्चंस எல்லாம் நீங்க படிக்காம போவே கூடாது. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான क्वेश्चंस அப்படின்றத படிக்க போறோம். பார்க்கலாமா? இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனை மேஷ் பண்ணிடுங்க. ஓகேவா, லைக் பண்ணாம யாரும் வீடியோ பார்க்க கூடாது. ஓகேவா, அதனால என்ன பண்ணிக்கோங்க லைக் ஒன்று தட்டி விட்டுங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन 1 அப்படின்றது பார்க்க போறோம். பார்க்கலாமா? அதுல பாருங்களேன், அதுல என்ன பண்றாங்க எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்கவும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு 10 வினாக்களுக்கு விடையளிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுல எத்தனை மார்க் அப்படின்னா 10 × 5 50 மார்க்குக்கு. ஓகேவா, உங்களுக்கு எத்தனை क्वेश्चन மார்க் இருக்க போகுது அப்படின்னா 50 மார்க். ஓகேவா, எத்தனை மார்க் 50 மார்க். உங்க क्वेश्चन பேப்பர்ல அதிகமா மார்க் எந்த ஏரியால இருந்து கேட்க போறாங்க அப்படின்னா 5 மார்க். ஓகேவா, அதுல 50 மார்க் क्वेश्चन அப்படின்றது இருக்க போகுது. அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அடுத்து பாருங்களேன் இதுல என்னென்ன क्वेश्चन எப்படி கேக்குறாங்க அப்படின்னு பாருங்களேன். 29வது கேள்வி எப்பயுமே என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கோடிட்ட இடம் क्वेश्चन. ஓகேவா, கோடிட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஒரு 5 क्वेश्चन எடுத்து வச்சு இந்தாப்பா எழுதுப்பா அப்படின்றாங்க. என்னது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதினா கூட பரவாயில்ல சார், அடக்கியில 4 ஆப்ஷன் இருக்கும், நான் அப்படியே தட்டி விட்டு வந்துருவேன். இது எப்படி சார் மனப்பாடம் பண்றது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா புக்குக்கு பின்னாடி இருக்க கோடிட்ட இடம் क्वेश्चन இருக்குல்ல அது எல்லாத்தையும் தயவு செஞ்சு படிச்சுட்டு போயிடணும். ஓகேவா, அது நான் படிக்கல இது படிக்கல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அதெல்லாம் படிக்காம எக்ஸாமுக்கே போக கூடாது. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் என்ன பண்ணணும் அதை நீங்க படிச்சிடணும். அதை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும். ஓகேவா, புக்குக்கு பின்னாடி இருக்க கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்றது என்ன இருக்கு அதை 29வது கேள்வியை கேட்கறாங்க. இது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அதாவது சிவிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது எல்லாத்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னா கலந்துதான் உங்களுக்கு क्वेश्चन அப்படின்றது இருக்க போகுது. ஓகேவா, இதுதான் இருக்கிறதுல உங்களுக்கு எவ்வளவு மார்க் அப்படின்னா 50 மார்க். ஓகேவா, வேற எந்த இதுமே என்னது 50 மார்க் இல்ல. 1 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா 14 மார்க் தான் வருது. அது 16 மார்க்குக்கு 8 மார்க் வருது. ஆனா 8 மார்க் என்னது 16 மார்க் தான். அதுலயே வந்து மேப் ஒன்று அடிச்சு விட்டீங்க அப்படின்னா 8 மார்க் அப்படின்றது ஈஸியா கிடைச்சிடும். இதுல ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா என்னன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஈஸியா வந்து மேப்ல வந்து ஈஸியா 8 மார்க் அப்படின்றது வாங்கலாம். ஓகேவா, என்னது வெறும் பிராக்டிஸ் பண்ணா மட்டும் போதும். உங்களோட மேப்பை நீங்க என்ன பண்ணணும் வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணணும் பிராக்டிஸ் மட்டும் பண்ணா மட்டும் போதும். எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து கரெக்டான இடத்துல எக்ஸாக்டா நீங்க வந்து அதை குறிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால மார்க் வந்து அவங்களால கம்மி பண்ணவே முடியாது. ஆனா நீங்க வந்து ஒரு 8 மதிப்பெண் வினா எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து நீங்க தப்பா எழுதலாம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட எழுதலாம். இந்த மாதிரிலாம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல மார்க் குறையறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஆனா இந்த மாதிரி இருக்கப்ப என்ன பண்ண முடியாது, உங்களால மேப்ல மார்க் குறைக்கவே முடியாது. அதனால வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா மேப்பை நீங்க படிக்கணும். ஓகேவா, மேப் என்ன பண்ணணும் பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு 20 இடம் அப்படின்றது நான் சொல்றேன்.
அதை நீங்க பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா போதும். முக்கியமா இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்கக்கூடியது. அதே மாதிரி நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன பண்ணியிருக்கேன், முக்கியமா மேப்ல கேட்கக்கூடிய வினாக்கள் அப்படின்றத நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்றேன். அது வந்து கண்டிப்பா ரிப்பீட்டா கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதுல வந்து 5 மார்க் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு கேட்டுட்டு ஒரு 5 மார்க் எழுதுப்பா அப்படின்னு கேட்கறாங்க. இந்த இடத்துல தான் சார் நம்ம மாற்றோம். அதாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 3 தெரியலாம் 2 தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொஸ்டின் கையை வைக்க கூடாது. ஏன் 2 மார்க் அங்கேயே போச்சு. ஓகேவா? என்னது வேற கொஸ்டின்ல வந்து கொஞ்சம் ரெலவெண்டா எழுதுனா கூட பரவாயில்ல, ஒரு 4 மார்க்காச்சும் வரும். இதுல என்னது உங்களுக்கு 3 கொஸ்டின் தான் தெரியுது, 2 கொஸ்டின் தெரியல அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இந்த கொஸ்டினை விட்டுரும். ஆனா உங்களுக்கு 5மே தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், கோடிட்ட இடத்துல எனக்கு 5மே தெரியுது சார், 5மே சூப்பரா தெரியுது சார் அப்படின்னா சூப்பர். அந்த கொஸ்டின் என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து அழகா எழுதிடணும். ஓகேவா? ஏன் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், இதுல நீங்க எழுத போறது ஒரே ஒரு வார்த்தை தான். ஓகேவா? ஒரு பைசா தமிழன் பத்திரிகை துவக்கியார் அயோத்திதாசர் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான். ஒரு வார்த்தை எழுதுறதுல என்னது உங்களுக்கு மார்க் கம்மி பண்ண முடியாது. ஆனா இங்க பாருங்களேன், முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்களை விவரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட் எழுதணும்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு 3 பாயிண்ட் தான் தெரியுது, மீதி 2 பாயிண்ட் கதை அடிச்சிடுறீங்க. ஓகேவா? என்னது கதை அடிச்சிடாச்சு, அதுல 2 மார்க் என்ன பண்றாங்க பாத்துட்டாங்க, இவன் வந்து கதை அடிச்சிருக்கான் அப்படின்னு என்ன பண்றாங்க, குறுக்க அடிச்சுட்டு 3 மார்க் தான் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இதுல 3 மார்க் தான் கிடைக்கும். ஆனா இதுல உங்களுக்கு 5 மார்க் அப்படின்றது கிடைக்கும். ஏன்? இதுல ஒரே ஒரு வார்த்தை தான் எழுத போறீங்க. என்னது கோடிட்ட இடத்துல ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தையில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதினா போதும், ஈஸியா 5 மார்க்ன்றது வாங்கலாம். ஆனா இதுல வந்து என்ன பண்ணணும், 5 பாயிண்ட் எழுதணும், 5 பாயிண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதணும், அதை கரெக்டா எழுதணும். இந்த மாதிரி எழுதுனா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், ஈஸியா இதுல 5 மார்க் வாங்க முடியும். என்னது உங்களுக்கு தப்பா எழுதுனீங்க அப்படின்னா மார்க் கம்மியா வாய்ப்பு இருக்கு. ஆனா அது என்னது மார்க் கம்மி பண்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடையவே கிடையாது. அதனால என்ன பண்ணணும், நீங்க சூஸ் பண்ணும்போது கொஸ்டினை இந்த மாதிரி சூஸ் பண்ணணும். ஓகே, இந்த கொஸ்டினை சூஸ் பண்ணி எழுதுனா இந்த மாதிரி இருக்கு, இந்த கொஸ்டினை சூஸ் பண்ணா நம்ம இப்படி எழுதலாம், அப்படி எழுதலாம். என்ன பண்ணணும், அந்த இடத்துல என்னது அந்த இடத்துல வந்து எந்த கொஸ்டினை எழுதலாம் அப்படின்றத நீங்க ப்ரெடிக்ட் பண்ணி அந்த மாதிரி எழுதணும். புரியுதா? அப்ப 29வது கேள்வி எப்பயுமே எப்படி இருக்கு, ஒரு கோடிட்ட இடங்களை நிரப்புக அந்த மாதிரி சம்பந்தமான கொஸ்டின் இருக்கு. இப்படிதான் வருமா சார் அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், கொஸ்டினை மாத்தலாம். ஓகேவா? கோடிட்ட இடம் தான் எப்பவுமே 29வது கொஸ்டினா இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி கொஞ்சம் டஃப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அந்த மாதிரி அவன் என்ன பண்ணலாம், கொஸ்டினை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? அப்ப எப்படி கொஸ்டின் பேப்பர் இருக்குது, அதாவது 5 மார்க் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? எந்த கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? பாரிஸ் அமைதி மாநாட்டில் பிரதிநிதியாக பங்கேற்ற பிரான்சின் பிரதமர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்து ஒரு பைசா தமிழன் பத்திரிகை துவக்கியவர் யார், ஐரோப்பா குழுமத்தின் தலைநகர் டேஸில் அமைந்துள்ளது, இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் 1997ஆம் ஆண்டு டேஸில் நிறுவப்பட்டது, இந்தியாவின் தங்க இலை பெயர். இப்ப பாருங்களேன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பாலிட்டி, ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி என்ன பண்றாங்க, எல்லா கொஸ்டினும் கலந்து என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். அது படிக்காம தயவு செஞ்சு போயிடக்கூடாது. என்னது சாப்டர் ஃபர்ஸ்ட்ல இருந்து சாப்டர் கடைசி வரையும் இருக்கிறத என்ன பண்ணணும், இருக்கிற எல்லா சரியான விடை எல்லா கோடிட்ட இடங்களையும் கண்டிப்பா படிச்சுட்டு போகணும். ஓகேவா? அதுல இருந்து கொஸ்டின் அப்படின்றது கண்டிப்பா இருக்கு, அதுவும் 5 மார்க்லயே இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேட்ச் கொஸ்டின். ஓகேவா? மேட்ச் த ஃபாலோவிங் பொறுத்து கொஸ்டின் இருக்குல்ல, அது அடிக்கடி கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த கொஸ்டின்லாம் தயவு செஞ்சு படிக்காம போயிடவே கூடாது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா? இதெல்லாம் வந்து ரொம்ப படிக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்களேன், முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்களை விவரி. அடுத்த கொஸ்டின் கேட்டுருங்க. சீனாவை ஒரு பொது உடைமை நாடாக மாசே துங்கின் பங்களிப்பை அளவிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சார் இதுல சில கொஸ்டின் வந்து எனக்கு தெரியவே இல்லை சார், புக் இன்சைட்ல போயிருக்காங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? என்ன பண்ணுங்க, இந்த ஒரு கொஸ்டினையும் ஜஸ்ட் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அது எனக்கு தெரியல, இது எனக்கு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ண வேணாம், இருக்கிறத தெளிவா ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ஓகேவா? அது வந்து கொஸ்டின் வந்தா எழுதுற அளவுக்கு உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? அட்லீஸ்ட் வந்து அது ரெலவெண்டாச்சும் எழுதணும். ஓகேவா? அது எக்ஸாக்டா தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, அது ரெலவெண்டாச்சும் எழுதணும். அதுக்காக என்ன பண்ணணும், நீங்க கொஞ்சம் படிச்சுக்கணும். அடுத்து பெண்கள் மேம்பாட்டிற்கு 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பங்கினை குறித்து ஒரு கட்டுரை வரைக, கட்டுரை எழுதுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. பெண்கள் மேம்பாட்டிற்கு 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் குறித்து. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஓகேவா? இது கண்டிப்பா படிக்கணும். இது படிக்காம என்ன பண்ணக்கூடாது, போவே கூடாது. பெண்கள் மேம்பாட்டிற்கு 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் குறித்து ஒரு கட்டுரை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான வினா. ஓகேவா? இது படிக்காம போக கூடாது. அடுத்து முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து சீனாவை ஒரு பொது உடைமை நாடாக மாசே துங்கின் பங்களிப்பை அளவிடுக. இது ஒரு முக்கியமான வினா. ஓகேவா? இது கண்டிப்பா படிக்கணும். ஓகேவா? பாத்துக்கிட்டீங்களா என்னென்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்றது. சார் இதை கொஞ்சம் பிடிஎஃபா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சரிங்க சில பேர் கேக்குறீங்க. ஓகேவா? அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா ஃப்ரீ பிடிஎஃப். ஓகேவா? கேட்டு கொடுக்காம இருப்போமா அப்படின்ட்டு என்ன பண்றோம், ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றதுல என்ன பண்றேன், கீழே லிங்க் பண்றேன், கண்டிப்பா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் எல்லாம் மஸ்டா படிச்சுட்டு போங்க. ஓகேவா? நாளைக்கே நீங்க என்ன பண்ணலாம், சார் இந்த கொஸ்டின் எல்லாம் எக்ஸாம்ல வந்துருச்சு சார், தேங்க்யூ சார் அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் கூட பண்ணலாம். ஓகேவா? அதனால வந்து தயவு செஞ்சு என்ன பண்றேன், இந்த கொஸ்டினை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் என்ன பண்றேன், பிடிஎஃப் வந்து கீழே லிங்க் பண்றேன், டவுன்லோட் பண்ணிக்கிட்டு படிச்சுட்டு எக்ஸாம்ல எழுதுங்க. ஓகேவா? அடுத்து
அடுத்து வேறுபடுத்துக. எங்கேயாச்சும் உங்களுக்கு வேறுபடுத்துக கண்ணில் மாட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், புக் இன்சைட்ல கூட இருக்கலாம். ஓகேவா, புக் இன்சைட்ல எங்கேயாச்சும் வேறுபடுத்துக கொஸ்டின் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணு மூடிட்டு அதை படிச்சிருங்க. கண்ணு மூணா எப்படி சார் படிக்க முடியும் அப்படின்னா அந்த அளவு படிச்சிருங்கன்னு சொல்ல வரேன். ஓகேவா, அந்த கொஸ்டினை விடக்கூடாது. ஓகேவா, அந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிடணும். ஏன்னா வேறுபடுத்த கொஸ்டினை எடுத்து வைப்பாங்க. ஓகேவா, மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலையை வேறுபடுத்துக, சாலை போக்குவரத்து ரயில் போக்குவரத்து வேறுபடுத்துக அப்படின்னு கேட்பாங்க. அதனால இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அதை என்ன பண்ணணும், வேறுபடுத்த கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அதை ப்ரியாரிட்டிஸ் கொடுத்து படிக்கணும். ஓகேவா, வேறுபடுத்த கொஸ்டின் எங்க கொடுத்துருக்காங்கன்னா அதை எடுத்து படிக்கணும். அந்த மாதிரி என்னது எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ வேறுபடுத்த புக் பேக்ல இருந்துச்சு அப்படின்னா சூப்பர், புக் இன்சைட்ல இருக்கனாலும் சூப்பர், அதையும் படிக்கணும். ஓகேவா, அடுத்து அவன காரணம் மேற்கு தொடர்ச்சி மலை குறுகலானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து அது ரெண்டுத்தையும் வேறுபடுத்தி பண்ணிட்டு அடுத்து ஆவணம் என்ன கேட்டிருக்காங்க, மேற்கு தொடர்ச்சி மலை குறுகலானது, அடுத்து ஆவணமும் நீங்க எழுதணும். சரியா, அடுத்து 34வது கேள்வி, பல்நோக்கு திட்டம் என்றால் என்ன, ஏதேனும் 2 இந்திய பல்நோக்கு திட்டங்களை ஏற்றி எழுதுக அப்படின்னு கேட்கறாங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி. ஓகேவா, இந்த கொஸ்டின் கண்டிப்பா படிக்கணும். பல்நோக்கு திட்டம்னா என்ன அதை பத்தி எழுதணும். அதை எழுதுனதுக்கு அப்புறம் 2 முக்கிய பல்நோக்கு திட்டம் என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் எழுதணும். ஓகேவா, இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை பத்தி எழுதுங்க. இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்ன இருக்கு அதை பத்தி எழுதணும். அடுத்து இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள் யாவை, பாலிட்டி போயிட்டாங்களா, அப்ப என்ன பண்றாங்க, ஹிஸ்டரி ஜியாகிரபி பாலிடெக்னிக்ஸ் வந்தா சுட்டா ரிப்பீட் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் என்ன பண்றாங்க, கலந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. ஓகேவா, அதனால என்ன பண்ணணும், சார் இதை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் சார், எக்கனாமிக்ஸ் மட்டும் எனக்கு வரல, அதை மட்டும் நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு எழுதிக்கவா அப்படின்னா அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. கண்டிப்பா படிக்கணும். ஓகேவா, ஹிஸ்டரி படிக்கணும், ஜியாகிரபி படிக்கணும், அடுத்து என்னது பாலிட்டி படிக்கணும், எக்கனாமிக்ஸ் படிக்கணும், எல்லாத்தையும் படிக்கணும். ஓகேவா, அதனால சோசியல் சயின்ஸ்னு கொடுத்துட்டாங்க, அதனால எல்லாத்தையும் படிச்சுதான் ஆகணும். ஓகேவா, அடுத்து பாருங்களேன், இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளை எழுதுக. இந்திய பிரதம அமைச்சரின் பணிகள் மற்றும் கடமைகள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் படிக்காம போவே கூடாது. ஓகேவா, இந்திய பிரதம அமைச்சரோட பணிகள் என்ன இருக்கு, அவங்களோட கடமைகள் என்ன இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அமைச்சரவையின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் யாவை, அமைச்சரவையோட அதிகாரங்கள் என்ன இருக்கு, அவங்களோட பணிகள் என்ன இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா, இதையும் படிக்கணும். ரைட்டா, அப்ப என்னது இந்திய பிரதம அமைச்சரோட பணிகள் என்ன இருக்கு, அவங்களோட கடமைகள் என்ன இருக்கு. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பிரதமரை பத்தி வருது, துணை பிரதமரை பத்தி வருது, அதுக்கப்புறம் என்னது அப்புறம் வந்து குடியரசுத் தலைவரை பத்தி வருது, துணை குடியரசுத் தலைவரை பத்தி வருது அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ப்ரியாரிட்டைஸ் பண்ணி படிக்கணும். ஓகேவா, அதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம். அதான் முன்னாடி உங்களுக்கு வீடியோல சொல்லியிருந்தேன். ஓகேவா, அதனால உங்க ரியல் டைமா நம்ம லைஃப் டைம்ல என்னென்ன இருக்கோ அந்த கொஸ்டின் வந்து எடுத்து வச்சு கேட்பாங்க. ஓகேவா, அதெல்லாம் வந்து மஸ்டா தெரிஞ்சிருக்கணும். இவங்களுக்கு அடுத்து 11th போறதுக்குள்ள இதெல்லாம் பேசிக்கா தெரியணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அதனால இந்திய பிரதமர் அமைச்சரின் பணிகள் மற்றும் கடமைகள் யாவை அப்படின்றது. ஓகேவா, அடுத்து அமைச்சரவையின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள். ஓகேவா, அது படிக்கணும். நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதற்கு தொடர்புடைய பல்வேறு கருத்துக்களை விவரி, நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதற்கு தொடர்புடைய பல்வேறு கருத்துக்கள் என்னென்ன இருக்கு அதை படிக்கணும். இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனங்களின் வளர்ச்சிக்கான காரணங்கள் யாவை, இந்தியாவில் இருக்க பன்னாட்டு நிறுவனங்களோட வளர்ச்சிக்கு காரணம் என்னென்ன இருக்கு அப்படின்றத கேட்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காலக்கோடு. சார் இது காலக்கோடு இல்லை சார், எனக்கு வந்து காலக்கேடு சார் அப்படின்னு சில பேருக்கு சொல்றீங்க. ஓகேவா, என்னது ரொம்ப முக்கியம். ஓகேவா, அது கரெக்டா வந்து இயர் கரெக்டா படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா, ஓகே இந்த இயர்ல இது நடந்துச்சா, இந்த இயர்ல இது நடந்துச்சா அப்படின்ற மாதிரி நம்ம கரெக்டா நோட் பண்ணி எழுதணும். ஓகேவா, இது காலக்கோடு கிடையாது. என்னது சில பேர் எழுதுவாங்க, என்னது காலக்கோடா இருக்கு, அது காலக்கேடா இருக்கும். ஓகேவா, அந்த அளவுக்கு வந்து சொதப்பி வச்சு எழுதக்கூடாது. ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன பண்ணணும், அதை படிக்கணும். என்னது உங்க புக்ல இருக்கும், உங்க நோட்ஸ்ல இருக்கும், கைட்ல இருக்கும், எடுத்து வச்சு என்ன பண்ணணும், தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, அதை நோட் பண்ணி அழகா அதே மாதிரியே வந்து அந்த கோடு மாதிரியே போட்டு நீங்க என்ன பண்ணணும், அதை ட்ரை பண்ணி படிச்சிடணும். ஓகேவா, கண்டிப்பா அதுல இருந்து கொஸ்டின் அப்படின்றது இருக்கு. ஓகேவா, ஈஸியா 5 மார்க் வாங்கலாம். ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு 5 மார்க்ல ஈஸியா எங்க சார் 5 மார்க் வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலக்கோடு ஒண்ணு, மேப் ஒண்ணு, அப்புறம் கோடிட்டு இடங்களே நினைப்புங்க. இங்கெல்லாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா உங்களுக்கு மார்க் கம்மியே பண்ண முடியாது. இதெல்லாம் கரெக்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம நீட்டா எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல மார்க் கம்மி பண்ண முடியுமா, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அதுல மார்க்கே கம்மி பண்ண முடியாது. ஏன், எல்லாமே எழுத போறது ஒரு வார்த்தை. ஓகேவா, அந்த வார்த்தை கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா போதும், நீங்க குறிக்கிற மேப்ல அந்த வார்த்தை கரெக்டா இருந்துச்சுன்னா போதும், அதுல மார்க் கம்மி பண்ணவே முடியாது. ஓகேவா, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கும். ஓகேவா, அதனால ரொம்ப முக்கியம். இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன், 1900 இருந்து 1923/6/20. ஓகேவா, அதுல கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்கு. ஓகேவா, வரையிலான ஆண்டுக்கு உட்பட்ட முக்கிய 5 நிகழ்வுகள் எழுதுக. என்ன கேக்குறாங்க அப்படின்னா 5 நிகழ்வுகள், 5 நிகழ்வுகளையும் கரெக்டா எழுதணும். ஓகேவா, கரெக்டா தெரியும் சார், எனக்கு தெளிவா தெரியும் சார் அப்படின்னா அதை எழுதணும். ஓகேவா, 1922 சௌரி சௌரா இயக்கம் தெளிவா தெரியும் அப்படின்னா அதை எழுதணும். புரியுதா, அந்த மாதிரி நம்ம கூட மாத்தி எழுதிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ஓகேவா, அடுத்து உலக வரைபடத்தில் பின்வரும் இடங்களை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க, வேர்ல்டு மேப்ல குறிக்கணும். ஓகேவா, இத்தாலி, ஜெர்மனி, பிரிட்டன், பிரான்ஸ், ஆஸ்திரியா, ஹங்கேரி, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, சார் இதுவரையும் நான் பார்க்கல சார், இதுக்கப்புறம் தான் சார் நான் படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்றேன், இருக்கிறதையாச்சும் தயவு செஞ்சு படிச்சுட்டு போயிருங்க. ஓகேவா, இதுல 4 கொஸ்டின் பேப்பர்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன உலக வரைபடத்துல பின்னொரு இடங்களை குறிக்க இருக்காங்க அப்படின்னா அதையாச்சும் பார்த்துட்டு போயிருங்க. ஓகேவா, ஆனா நான் வந்து 90+ எடுக்கணும் சார், என்னோட
டார்கெட் வந்து 90+ இருக்கணும், 95+ இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும், எல்லா மேப்பையும் இருக்கிற என்னது புக்கு பின்னாடி இருக்கிற உலக வரைபடம் எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு போய் தான் ஆகணும். ஏன் உங்களுக்கு அங்கதான் டெஸ்ட் வைப்பாங்க. என்னது 85+ ஈஸியா எடுத்துடலாம். ஆனா 95 90+ எடுக்கணும் அப்படின்னா யார் எடுப்பா, ரொம்ப வந்து நுணுக்கமா படிச்சிருக்கவங்க. ஓகேவா, அந்த பாடத்தோட உள்ள போய் படிச்சிருக்கவங்க அவங்களுக்கு தான் என்ன பண்ண முடியும், ஈஸியா மார்க் எடுக்க முடியும். புரியுதா? எல்லாருக்கும் புரியுதாப்பா? ஓகே, அதுக்கு அடுத்து பார்க்கலாம். உலக வரைபடத்தோட பின்னொரு இடங்கள் என்னென்ன இருக்கு, இத்தாலி இருக்கு, ஜெர்மனி இருக்கு, பிரிட்டன் இருக்கு, பிரான்ஸ் இருக்கு, ஆஸ்திரியா, ஹங்கேரி, இது எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, என்ன பண்ணுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுனா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. என்ன பண்றேன், வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரீ PDF கொடுக்குறேன். ஓகேவா, கீழே டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி உட்காந்து இதெல்லாம் படிச்சுட்டு போகணும். இதெல்லாம் இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய 5 மதிப்பெண் வினாக்கள். அதுக்கு அடுத்து பாருங்களேன், சொன்னா மறுபடியும் என்ன பண்றாங்க, கோடிட்ட இடம் தான் இருக்குது. ஓகேவா, எப்பயுமே என்ன பண்றாங்க, 29வது கேள்வி கோடிட்ட இடம். ஓகேவா, அதே மாதிரி 42வது கேள்வி கட்டாயமாக விடையளிக்கவும். இதுல என்ன 42 கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். இது உலக வரைபடம். ஓகேவா, தெரியுதோ தெரியலையோ அதை அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஏன், அது 42வது கேள்வி கட்டாய வேணாம். ஓகே, நீங்க வந்து இப்ப நினைக்கலாம், சார் எனக்கு மீதி இருக்கிறதுல எனக்கு ஈஸியா ஒரு 10 கொஸ்டின் தெரியும் சார் அப்படின்னா பார்த்தாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா டீச்சர்ஸ் பார்த்துட்டு இவன் மேப் எழுதவே இல்லை, குறுக்கடி என்னது, என்னதான் எல்லா கொஸ்டினும் தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு மேப் கட்டாயமா எழுதிருக்கணும். ஓகேவா, ஏன் 42வது கேள்வி கட்டாய கேள்வி, கம்பல்சரி கொஸ்டின். ஓகேவா, அது எழுதாம நீங்க போவே கூடாது, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். சரியா, அதுக்கு அடுத்து நீங்க பாருங்க, அடுத்து கோடிட்ட இடம் இது எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். நாசிக் ஜெர்மனியின் ரகசிய காவல்படை என அழைக்கப்படுவது குலாம்கிரி நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஜோதி பாபுல இருக்காருல, அவர் எழுதுனது. டேஷ் தமிழ்நாடோட மாநிலவங்க, இந்த மாதிரி சிம்பிளான சில கொஸ்டின் எல்லாம் கேட்கறாங்க. அடுத்து டேஷ் மாநிலம் உள்ள பல்கலைக்கழகங்களில் வேந்தராக செயல்படுகிறார். என்னது, ஹிஸ்டரி போறாங்க, அப்படியே கீழே வராங்க, என்னது ஜியாகிரபி வராங்க, அப்புறம் என்னது அப்படியே பாலிட்டி போறாங்க, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் வராங்க. ஓகேவா, என்னது அந்த ஒரு என்னது ஒரு உங்களுக்கு சோசியல் சயின்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டாலும் ஒரு கோடிட்ட இடம் கேட்டாலும் ஒரே இடத்துல இருந்து கேட்கல, என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் போய் டச் பண்றாங்க. அப்ப எனக்கு உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்ல ஒரு கோடிட்ட இடம் தெரியல அப்படின்னா போச்சு. ஓகேவா, அதனால என்ன பண்ணக்கூடாது, இருக்கிற எல்லாத்தையும் படிக்கணும். இருக்கிற எல்லா கோடிட்ட இடங்களையும் என்ன பண்ணணும், நீங்க படிச்சுட்டு தான் போகணும். இதை ஸ்கிப் பண்றேன் அதை விடுறேன் அப்படிலாம் வேலைக்கே ஆகாது. ஓகேவா, அதனால என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் நீங்க படிக்கணும். சரியா, அடுத்து ஜெர்மனியுடன் தொடர்புடைய வெவர்செல்ஸ் உடன்படிக்கையின் சரத்துக்களை கோடிட்டு காட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் முக்கியம். ஓகேவா, என்னது அந்த முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிருங்க. அதே மாதிரி அந்த புரட்சி இருக்கும்ல, அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா, 1887 இருக்குல்ல, அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து இரண்டாம் உலகப் போரின் விளைவுகளை ஆய்வு செய்ய அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. வேலூரில் 1806 வெடித்த புரட்சியின் கூறுகளை விளக்குக, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, 1857 இருக்குல்ல, அந்த வினாவும் ரொம்ப முக்கியம். ஓகேவா, அதெல்லாம் படிக்காம தயவு செஞ்சு போயிடவே கூடாது, ரொம்ப 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 முக்கியம். 1857 இருக்குல்ல, அந்த கொஸ்டின் முக்கியம். அடுத்து வேலூர்ல வந்து 1806ல வெடித்த புரட்சியோட கூறுகள் என்னென்ன இருக்கு அதை பத்தி நீங்க எழுதணும். அடுத்து சட்டமறுப்பு இயக்கத்தில் தமிழ்நாடு வகித்த பங்கினை விவரி, சட்டமறுப்பு இயக்கத்துல தமிழ்நாடு வகித்த பங்கு என்னென்ன இருக்கு அதை பத்தி எழுதுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இது என்ன பண்ணக்கூடாது, படிக்காம போவே கூடாது. சார் இதை படிக்கலாமா, என்னது இதுல நீங்க இன்னொன்று பண்ணலாம், என்னன்னு வச்சுக்கோங்களேன், இது டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், அந்த கொஸ்டின் பேப்பர் எடுக்கணும். ஓகேவா, அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு ஓகே 1வது கொஸ்டின் தெரியும், 2வது கொஸ்டின் தெரியும், 29 தெரியும், 30 தெரியும், அப்படி பார்த்துட்டே வரும்போது உங்களுக்கு 35வது கொஸ்டின் தெரியல. ஓகே, இந்த கொஸ்டின் நமக்கு தெரியல, ஏன் தெரியல, ஒன்னு புக்கை இன்சைட் போயிருக்காங்களா, இல்ல புக் பேக்ல நம்ம படிக்காம விட்டுருக்கோம். அப்ப என்னது, இந்த கொஸ்டின்ஸ் வச்சு நீங்க பார்க்கும்போது எந்தெந்த கொஸ்டின் நமக்கு தெரியுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதனால என்ன பண்ணலாம், ஈஸியா இந்த கொஸ்டின் தெரியுது, இந்த கொஸ்டின் தெரியல அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா, அதனால என்ன பண்ணணும், எந்தெந்த கொஸ்டின் இருக்கு எந்தெந்த கொஸ்டின் இல்லை அப்படின்றத என்ன பண்ணணும், பார்த்து கரெக்டா ஆன்சர் பண்ணணும். புரியுதா, கிளியர் ஆகுதா? ஓகே, அதனால என்ன பண்ணுங்க, எந்தெந்த கொஸ்டின் இருக்கு எந்தெந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்டா இருக்கு அப்படின்றத என்ன பண்ணணும், கரெக்டா நோட் பண்ணி எழுதணும். அதனால வந்து என்ன கொஸ்டின் என்னது, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா, அடுத்து பாருங்க, இரண்டாம் உலகப் போரின் விளைவுகள் ரொம்ப முக்கியம். ஓகேவா, இது படிக்கணும். அடுத்து வேலூர்ல 1806ல நடித்த புரட்சியோட கூறுகள், இந்த கொஸ்டின் முக்கியம். அடுத்து சட்டமறுப்பு இயக்கத்தில் தமிழ்நாடு வகித்த பங்கு, இதுவும் முக்கியம். ஓகேவா, இந்த நான் கொடுக்குற இந்த 4 பேப்பர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிடணும். ஓகேவா, அதை விடுற இதை விடுறலாம் விட்டுருக்க கூடாது. ஓகேவா, என்னது சார் இதுல 10 தான் சார் எழுத சொல்லிருக்காங்க, அப்ப நான் 10 மட்டும் படிக்கவா அப்படின்னா அதெல்லாம் இல்லை, என்னது எல்லாத்தையும் படிக்கணும். ஓகேவா, அதனால எல்லாத்தையும் படிக்கணும். ஓகேவா, அடுத்து மறுபடியும் பாருங்களேன், ஒரு வேறுபடுத்துக, என்னது மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள், ரிப்பீட்டா வந்தா சுட்டா ரிப்பீட், வந்தா சுட்டா ரிப்பீட்ன்ற மாதிரி என்னது அந்த கொஸ்டின் என்ன பண்றாங்க அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. ஓகேவா, அதனால இது ரொம்ப முக்கியம். ஓகேவா, அடுத்து புதுப்பிக்க இயலும் மற்றும் இயலாத ஆற்றல்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்களேன், இங்க சாலை போக்குவரத்து ரயில் போக்குவரத்து கேட்டிருக்காங்களா, என்ன கேட்டிருக்காங்க,
புதுப்பிக்க இயலும் மற்றும் புதுப்பிக்க இயலாத வளங்கள் என்னது? ஆனா மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அங்க என்ன கேட்டிருக்காங்க? மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள். அப்ப மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள் கண்டிப்பா கேட்கிறாங்க. ஓகேவா? அதுல உள்ள வேறுபடுத்துக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அது படிக்காம போக கூடாது. ரைட்டா? அப்ப இதை வந்து ரொம்ப ப்ரியாரிட்டிஸ் பண்ணி படிச்சிருங்க. ஓகேவா? இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதுக்கு அடுத்து இந்திய தொழிலகங்கள் மேற்கொள்ளும் முக்கிய சவால்கள். ஓகேவா? இது ரிப்பீட் ஆயிடுச்சு. ஓகேவா? ரெண்டாவது வாட்டி வந்திருக்கு. அதனால இந்த கொஸ்டின் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது படிக்கணும். தமிழ்நாட்டின் பல்வேறு போக்குவரத்து முறைகள் என்னென்ன இருக்கு அதை பத்தி எழுதுங்க அப்படின்னு கேக்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்க பல்வேறு போக்குவரத்து முறைகள் என்னென்ன இருக்கு அதை பத்தி கண்டிப்பா நீங்க படிக்கணும். ஓகேவா? அதை எழுதாம போக கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா அதை படிச்சுட்டு போகணும். புரியுதா? அதனால இதை நீங்க படிச்சுட்டு போகணும். கரெக்டா? அடுத்து பார்க்கலாமா? அதுக்கு அடுத்து பாருங்களேன், முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள். நான் சொன்னா என்னது போன கொஸ்டின் என்ன கேட்டாங்க அப்படின்னா பிரதமரை பத்தி கேட்டாங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்றாங்க? முதலமைச்சரை பத்தி கேட்கறாங்க. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிரதமர், துணை பிரதமர், முதலமைச்சர், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரியாரிட்டிஸ். ஓகேவா? அதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? எழுதி வச்சுக்கோங்க. அதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் அப்படின்றது இருக்கு. அதனால அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஜிடிபியை கணக்கிடும் முறைகள் யாவை? ஜிடிபியில என்னென்ன முறைகள் இருக்கு அதை பத்தி எழுதுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஜிடிபி கணக்கிடும் முறைகள் என்னென்ன அதை பத்தி எழுதுங்க. இப்ப நம்மளோட அன்றாட வாழ்க்கையில, ஓகேவா, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில என்னென்ன பயன்படுத்துறோம்? ஜிடிபின்னு ஒண்ணு பயன்படுத்துறோம். அது நமக்கு மஸ்டா தெரியணும். அதுக்கடுத்து என்னது? முதலமைச்சர் இருக்காரு, அந்த குடியரசுத் தலைவர் இருக்காரு, பிரதமர் இருக்காரு. இந்த மாதிரி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறோம். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பாக்குறோம்ல, அந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு ரொம்ப என்ன பண்ணுவாங்க? அந்த கொஸ்டின் எல்லாம் தூக்கி வைப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் தெரியணும். இதெல்லாம் வந்து 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு இந்த கொஸ்டின் எல்லாம் தெரியணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? அந்த கொஸ்டின் எடுத்து வைப்பாங்க. அதனால என்ன பண்ணணும்? அந்த கொஸ்டின் எல்லாம் ப்ரியாரிட்டிஸ் பண்ணி படிக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து பசுமை புரட்சி ஏன் தோன்றியது என்பதை பற்றி விவரி அப்படின்னு கேட்டுறாங்க. பசுமை புரட்சி ஏன் தோன்றுனுச்சு அதை பத்தி கொஞ்சம் எழுதுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அது இம்பார்ட்டன்ட். அடுத்து மறுபடியும் வந்து வந்தீங்க அப்படின்னா காலக்கோடு. ஓகேவா? போன வாட்டி எப்படி காலக்கோடு கேட்டாங்க? 1900 கேட்டாங்களா? அப்ப 1910 இருந்து 1930. ஓகேவா? அதுக்கு இடையில இருக்க இந்திய நிகழ்வுகளை காலக்கோட்டுல எழுதுங்க. ஓகேவா? தயவு செஞ்சு என்ன பண்ணணும்? காலக்கோடா எழுதணும். ஓகேவா? என்ன பண்ணிடக்கூடாது? தப்பு தப்பா எழுதிடக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? என்னது? ரொம்ப ரொம்ப ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது படிக்காம இருக்கவே கூடாது. ஓகேவா? அதனால என்னது? காலக்கோடு அப்படின்றது ஈஸியா 5 மார்க் வாங்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஈஸியா 5 மார்க் வாங்கக்கூடிய பகுதி எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் காலக்கோடு தான் சொல்லுவேன். ஈஸியா மார்க் வாங்கக்கூடிய பகுதி. என்ன பண்ணக்கூடாது? அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. அழகா என்ன பண்ணுங்க? அழகா கோடு போட்டு ஸ்கேலு, பென்சிலு, ஷார்ப்னர், லப்பர் இது கண்டிப்பா வச்சிருக்கணும். ஓகேவா? என்னது? பெண்ணெல்லாம் கோடு போட்டு தப்பாலாம் போட்டுறக்கூடாது. ஓகேவா? ஸ்கேலு, பென்சிலு, ஷார்ப்னரு, என்னது? கரெக்டா எரேசர். ஓகேவா? லப்பர்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவீங்க சில பேர். எரேசர். ஓகேவா? அதை வச்சு என்ன பண்ணணும்? கரெக்டா எடுத்துட்டு போயிட்டு தப்பா இருக்கு அப்படின்னா அழகா என்ன பண்ணணும்? அழைச்சிட்டு அழகா குறிச்சிக்கணும். ஓகேவா? அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து உலக வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிக்கும். இதை பாருங்களேன், ரிப்பீட் ஆகுது சில இடம். இத்தாலி பார்த்தோமா, ஜப்பான் பார்த்தோமா, என்னது 2 இடம் அப்படின்றது ரிப்பீட் ஆயிடுச்சு. ரைட்டா? பாருங்களேன், இங்க இருக்கா இத்தாலி? இத்தாலி இருக்கு. அடுத்து ஜெர்மனி இருக்கு. ஓகேவா? இதுல ஜப்பான் வரல. ஓகேவா? இத்தாலி, ஜெர்மனி, பிரிட்டன், பிரான்ஸ். ஓகே, இந்த இடத்துல பாருங்க கிரேட் பிரிட்டன் கொடுத்துருக்காங்க. என்னது? இத்தாலி, கிரேட் பிரிட்டன் அப்படின்றது ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? அப்ப என்னது? அப்ப இத்தாலி, பிரிட்டனு, ஜப்பான் அப்படின்ற நாடுலாம் ரொம்ப முக்கியம். என்னது? இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடா கேட்கறாங்க. அதனால என்ன பண்ணணும்? இதை நீங்க படிச்சுட்டு போகணும். ஓகேவா? அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த 4 கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. என்னது? வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இது டிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்கும்? லிங்க் இருக்கும். டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? அதை படிக்கணும். ஓகேவா? இந்த கொஸ்டின் இருக்கு, இந்த கொஸ்டின் தெரியுது, இந்த கொஸ்டின் தெரியல, அந்த கொஸ்டின் என்னென்ன கொஸ்டின் தெரியலையோ அதை எழுதணும். ஓகேவா? அது எழுதிட்டு அதை படிக்கணும். கண்டிப்பா சொல்றேன், இந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா டெஃபினட்டா 90+ அப்படின்றது ஈஸியா வாங்கலாம். ஓகேவா? ஏன் அப்படின்னா நீங்க செல்ஃபா என்ன பண்றீங்க? எவாலுவேட் பண்றீங்க. ஓகேவா? இது தெரியுது, இது தெரியல, இந்த கொஸ்டின் முன்னாடி படிச்சது இது தெரியல அப்படின்னு என்ன பண்றீங்க? எவாலுவேட் பண்றீங்க. அதை வச்சு எந்தெந்த கொஸ்டின் தெரியுது, எந்தெந்த கொஸ்டின் தெரியல அப்படின்றது நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம். புரியுதா? அப்ப என்னென்ன கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்றது அடுத்த கொஸ்டின் பேப்பர் போலாமா? ப்ரீவியஸ் கொஸ்டின் 3 இதுல என்ன கேக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா பொறுத்துக. எனக்கு கோடிட்ட இடங்களை விட பொறுத்துக கொஸ்டின் வர்றது தான் ஈஸி. ஏன்? கொஸ்டின் நேரம் ஆன்சரே இருக்க போகுதுன்னா ஷஃபிளா இருக்க போது நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? அப்ப பொறுத்துக வந்துருச்சு அப்படின்னா சூப்பர். என்னது? செம்மையா எழுதலாம். ஓகேவா? 5 மார்க் வந்து கண்டிப்பா. ஓகேவா? 10 கொஸ்டின்ல எனக்கு ஒரு 5 மார்க் அப்படின்றது ஈஸியா கிடைச்சிடும். ஓகேவா? 10 5 மார்க்ல ஒரு 5 மார்க் அப்படின்றது டெஃபினட்டா எழுதலாம். ஏன்? ஆப்போசிட்டா தான் இருக்க போது. அழகா பத்தி என்ன பண்ணலாம்? அதுவும் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மஞ்சள் பிரச்சனை என்ன? எண்ணெய் வித்துக்கள் அப்படின்றத போட்டு தனித்தன்மை மறைமலை அடிகள் அப்படின்னு போட்டு என்ன பண்ணலாம்? ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து கருப்பு தொங்கன நிலக்கரி அப்படின்ற மாதிரி பண்ணது அப்படியே ஆப்போசிட்டா இருக்க போகுது. என்னது? கோடிட்டு கூட நமக்கு ஆன்சர் தெரியணும். அந்த கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் என்ன இருக்கு அப்படின்றது தெரிஞ்சா மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? எழுத முடியும். ஆனா பொறுத்துக்க பொறுத்தளவு மேல அந்த 4 ஆப்ஷன் இருக்க போது கீழே அப்படி என்ன பண்ண முடியும்?
அதை அப்படியே நேர்நேரா எழுத போறீங்க, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? ஈஸியா மார்க் எடுக்கக்கூடிய ஒரு பகுதி, புரியுதா? அதனால வந்து பொறுத்துக்க வந்தா ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணணும், ஒரு 5 மார்க் நம்ம கையில இருக்கு அப்படின்ற மாதிரி வச்சுட்டு மீதி 9 கொஸ்டின் என்ன பண்ணணும், ட்ரை பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து இரண்டாம் உலகப் போரின் விளைவுகளை ஆய்வு செய்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? இரண்டாம் உலகப் போரோட விளைவுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன பண்றாங்க, இந்த கொஸ்டின் அப்படின்றது ரிப்பீட் ஆகுது. இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா? அடுத்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி விவரிக்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்படி நடந்துச்சு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்றாங்க. சட்டமறுப்பு இயக்கத்தில் தமிழ்நாடு வகித்த பங்கு விவரி. சட்டமறுப்பு இயக்கத்துல தமிழ்நாடு வகித்த பங்கு என்னென்ன அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்றாங்க. இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்களை பற்றி எழுதுக. இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் என்னென்ன. ஓகேவா? இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரிப்பீட், வந்தான் சுட்டான் ரிப்பீட், வந்தான் சுட்டான் ரிப்பீட் அப்படின்ற மாதிரி இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளும் முக்கியமான சவால்கள் என்ன, இது கேட்கிறாங்க. ஓகேவா? இது படிக்காம போயிடவே கூடாது. ஓகேவா? இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்னது, சட்டமறுப்பு இயக்கத்தில் தமிழ்நாடு வகித்த பங்கு, இதுவும் முக்கியமான கொஸ்டின். அதுக்கு முன்னாடி என்னது, ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி கொஞ்சம் விவரிக்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்படி இருந்துச்சு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? என்ன சொல்றேன் அப்படின்னா, இருக்கிற 4 கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு எடுத்தீங்க அப்படின்னா என்னது, ஒரு 10 10 40 ஒரு 50 55 கொஸ்டின் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? என்ன பண்ணணும் அப்படின்னா, எடுத்து என்ன பண்ணணும், அழகா படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஈஸியா எழுதலாம். ஓகேவா? என்னது, அழகா படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா என்னது, கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் அப்படின்றது ரிப்பீட் இருக்கு. ஓகேவா? எப்படி சார் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க அப்படின்னா, என்ன பண்ண அனாலிசிஸ் பண்ணதுல இந்த கொஸ்டின்லாம் அடிக்கடி ரிப்பீட் ஆன கொஸ்டின். ஓகேவா? நிறைய ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் வச்சு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகேவா? இதெல்லாம் வருதா அப்படின்ட்டு. அப்ப அதிகமா கொஸ்டின் அப்படின்றது ரிப்பீட் ஆகும்ல, அந்த கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம். ஓகேவா? இதுல இருந்து கண்டிப்பா வரும். ஆனா இது படிச்சா போதுமானா இது படிச்சா போதாது. ஓகேவா? என்னது, இதுல இருந்து வந்து இது பிரியாரிட்டிஸ் கொஸ்டின். ஓகேவா? இதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சுக்கணும், எக்ஸ்ட்ரா கொஸ்டின் நீங்க படிக்கணும். ஓகேவா? அடுத்து நகரமயமாக்கம் என்றால் என்ன, அதன் சிக்கல்கள் யாவை, அடுத்து படிக்கணும். தமிழ்நாட்டில் பீடபூமி நிலத்தோட்டத்தின் தன்மையை வரி கேட்டிருக்காங்க. அடுத்து வேறுபடுத்துக. சொன்னா வேறுபடுத்துக எங்க இருக்கோ அதை பார்த்து படிச்சுட்டு போயிடணும். ஓகேவா? வேறுபடுத்துக இல்லாம கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது இல்ல, 5 மார்க் அப்படின்றது இல்ல. ஓகேவா? வேறுபடுத்துகல இருந்து கொஸ்டின் அதை படிக்கணும். அடுத்து அந்த காரணம் கூறுக. வேளாண்மை இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்றதுக்கு என்ன காரணம், ஏன் அப்படின்றத எழுதணும். இந்தியா வந்து ஏன் வேளாண்மையோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றத எழுதணும். இந்தியா வந்து அதிகமா வந்து வேளாண்மை உற்பத்தி செய்து அதை பத்தி நீங்க எழுதணும். ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட். இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளை விளக்குக. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்திய அரசியலமைப்போட சிறப்பு கூறுகள் என்னென்ன இருக்கு அதை பத்தி எழுதுங்க கொஞ்சம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு வினா. ஓகேவா? அடுத்து உலகமயமாக்கலின் சவால்களை எழுதுக. உலகமயமாக்கலோட சவால்கள் என்ன இருக்கு அதை கொஞ்சம் எழுதுக அப்படின்னு கேட்கறாங்க. வெளியுறவு கொள்கை நிர்ணயிக்கும் அடிப்படை காரணிகளை பற்றி விவரிக்கவும் அப்படின்னு கேட்கறாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட். அடுத்து சில நேர்முக மற்றும் மறைமுக வரி. ஓகேவா? அதனால டாக்ஸ் பத்தி இருக்கு, வரியை பத்தி இருக்கு அப்படின்னா அது தயவு செஞ்சு சொல்றேன், கண்டிப்பா படிக்கணும். ஓகேவா? வரியை பத்தி படிக்காம போவே கூடாது, வரி பத்தி படிச்சே ஆகணும். ஓகேவா? அதுல இருந்து கொஸ்டின் அப்படின்றது கண்டிப்பா இருக்கு. வரிகள் கொஸ்டின் அப்படின்றது கேட்பாங்க. ஓகேவா? எக்கனாமிக்ஸை பொறுத்தீங்க அப்படின்னா வரிகள். ஓகேவா? ஹிஸ்டரியை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா அந்த போர் நடந்தது, அந்த புரட்சிகள் நடந்தது, அதை பத்தி கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்தியாவில் நடந்தது, தமிழ்நாட்டில் நடந்தது, இந்தியாவில் நடந்ததுல இருந்து கொஸ்டின் இருக்கும், தமிழ்நாட்டில் நடந்ததுல இருந்து கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? அது மாதிரி தான் நீங்க படிக்கணும். அடுத்தே வந்து புவியியல் வந்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் நடக்கு, நம்மளோட தமிழ்நாட்டில் என்ன புவியியல் இருக்கு, நம்மளோட தமிழ்நாடு அமைப்புல மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு, கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கு, அதை பத்தி கேட்கலாம். ஓகேவா? அதை பத்தி நீங்க படிக்கணும். ஓகேவா? அப்புறம் தமிழ்நாட்டில் என்னென்ன வந்து துணையாறுகள் இருக்கு அதை பத்தி நீங்க படிக்கணும். அதே வந்து பாலிட்டி வந்தீங்க அப்படின்னா, அதாவது சிவிக்ஸ் வந்தீங்க அப்படின்னா, இந்தியாவில பிரதமர் அவரை பத்தி படிக்கணும். அடுத்து என்னது, முதலமைச்சர், நம்ம தமிழ்நாட்டில் இருக்க முதலமைச்சர் அவரை பத்தி நீங்க என்ன பண்ணணும், அதை பத்தி படிக்கணும். அடுத்து நீங்க வந்து எக்கனாமிக்ஸ் போனீங்க அப்படின்னா டாக்ஸ். ஓகேவா? டாக்ஸ் கண்டிப்பா முக்கியம். ஓகேவா? அதுல இருந்து கண்டிப்பா இருக்கும். மாநில அரசு படிக்கணும், மத்திய அரசு படிக்கணும், அதெல்லாம் என்னென்ன கேட்கறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியணும். ஓகேவா? அதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம ஈஸியா வந்து 90+ அப்படின்றது வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதா? ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதனால இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதுலயே சில கொஸ்டின் அப்படின்றது ரிப்பீட் ஆயிட்டே வந்திருக்கு. ஓகேவா? வெளியுறவு கொள்கை நிர்ணயிக்கும் அடிப்படை காரணிகள், உலகமயமாக்கலோட சவால்கள், அதெல்லாம் கேட்கறாங்க. அடுத்து சில நேர்முக மறைமுக வரிகள், அப்ப டாக்ஸை பத்தின்றது கொஸ்டின் அப்படின்றது இருக்க போகுது. ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அடுத்து வாங்கலாம், அதுக்கடுத்து 5 உலக நிகழ்வுகளை காலக்கோட்டில் எழுதுங்க அப்படின்னு கேட்கறாங்க. 1930 இருந்து 1950. ஓகேவா? அப்ப பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியுது, 1900 இருந்து 1920, 1920 இருந்து 1930, 1930 இருந்து 50. ஓகேவா? இப்ப இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 30 இருந்து 50ன்றது நிறைய என்ன பண்ணலாம், நிறைய எழுதலாம். ஓகேவா? என்னது, எனக்கு இவ்வளவுதான் எழுதணும் அப்படின்றது இல்ல, நிறைய தெரியும். ஓகேவா? அதை வச்சு ஈஸியா அவங்க என்ன கேட்கறாங்க, 5 தான் எழுத சொல்றாங்க. ஓகேவா? 5 எழுதுங்க போதும் அப்படின்னு கேட்கறாங்க. 5 எழுதணும் அப்படின்னா அது கஷ்டமா என்ன, ஈஸியா காலக்கோடு எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து கீழ்காண இடங்களை உலக வரைபடத்தில் குறிக்கவும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? நான் சொன்னா ஜப்பான். ஜப்பான் ரொம்ப 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 முக்கியம்.
ஓகேவா. ஜப்பான் இல்லாம கொஸ்டின் இல்ல. இத்தாலி இல்லாம கொஸ்டின் பேப்பர் இல்ல. ஓகேவா. என்னது 3 கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டோம். அதுல ரிப்பீட் ஆகுது. ஓகேவா. உலக இடத்தை வந்து குறிங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த இடம்லாம் கண்டிப்பா ரிப்பீட் ஆகுது. அதுக்கப்புறம் கிரேட் பிரிட்டன் அது கேட்காம இல்லவே இல்லை. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா. அப்புறம் ஜெர்மனி, ஹவாய் தீவு எப்பயாச்சும் தான் கேட்கறாங்க. அப்ப என்னது ஜப்பான், ஜெர்மனி, பிரிட்டன், இத்தாலி, இன்னொன்று பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பாருங்க. பிரிட்டன், இத்தாலி, ஜப்பான், மொராக்கோ, சான் பிரான்சிஸ்கோ எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகேவா. ஜெர்மனி இருக்கா, பிரிட்டன் இருக்கா, அடுத்து என்ன இருக்கு, இத்தாலி இருக்கா. அப்ப இதெல்லாம் என்னது ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. புரியுதா. அப்ப இதெல்லாம் என்னது ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா. இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, படிக்காம போகவே கூடாது. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கிறது. இதெல்லாம் பண்ணணும், நீங்க படிச்சுட்டு போகணும். சார் எனக்கு உலக மேப் எதுவுமே தெரியாது சார் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கடைசியா இருக்கக்கூடிய 42னா கட்டாய வேணாம். ஓகேவா. கம்பல்சரி கொஸ்டின். ஓகேவா. அதுல இருக்கக்கூடிய இந்த இடத்தையாச்சும் பார்த்துட்டு போங்க. ஈஸியா ஒரு 4 மார்க் 5 மார்க் ஈஸியா எடுக்கலாம். ஓகேவா. ஆனா சார் என்னோட இலக்கு 90+ அப்படின்னு நீங்க யாராச்சும் கத்துறீங்க அப்படின்னா என்னது எல்லாத்தையும் படிக்கணும். ஓகேவா. எல்லாத்தையும் படிச்சதான் ஈஸியா என்ன பண்ண முடியும், மார்க் அப்படின்றது ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா. அதுக்கு அடுத்து பாருங்களேன், 4வது கொஸ்டின் பேப்பர் கடைசியா வந்தாச்சு. என்னது சில என்ன பண்றாங்க, ஈஸியா செட் பண்ணணும் அப்படின்றதான் பொறுத்துக்க கொஸ்டின் வைக்கிறாங்க. பொறுத்துக்க கொஸ்டின் ஈஸியா 5 மார்க் வாங்கினவங்க மட்டும்தான் வைக்கிறாங்க. இல்ல அப்படின்னா கோடிட்டு எடுத்த தான் வைக்கிறாங்க. ஓகேவா. கோடிட்டு என்ன பண்றாங்க, ஒரு 3 கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 கொஸ்டின். 19 ஆண்டு மே மாதம் கையெழுத்திட்ட டேஸ் உடன்படிக்கையின் அல்போனியா எனும் புதிய நாடு உருவாக்கப்பட்டது. 1 பைசா தமிழன் பத்திரிகை உருவாக்கியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 19 ஆண்டில் இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் டேஸ் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. என்னது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அப்படின்றது கொஞ்சம் என்னது கொஞ்சம் கடுமையான கொஸ்டின், கொஞ்சம் வந்து கஷ்டமான கொஸ்டினா இருக்கு அப்படின்னா 3 கொஸ்டின் கொடுத்துட்டு எழுதுங்கப்பா அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா. இது ரொம்ப முக்கியம். ஓகேவா. அதிநவீன வசதியுடன் கூடிய ரயில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியாக இருப்பது என்ன கூறியவர் யார், அதை பத்தி எழுதுங்க அப்படின்னு கேட்கறாங்க. முதல்ல அச்சரிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி எது, அதை பத்தி எழுதுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா. என்னது தயவு செஞ்சு சொல்றேன், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, பாலிட்டி. ஓகேவா. 4ல இருக்கக்கூடிய எல்லா கோடிட்ட இடங்களையும் தயவு செஞ்சு நிரப்புக படிச்சுட்டு போயிருங்க. ஓகேவா. அது படிக்காம போக கூடாது. அதை படிச்சீங்க அப்படின்னா இப்பயே சொல்றேன் 5 மார்க் கையில. ஓகேவா. அதுவும் பொறுத்துக்கையும் படிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா 5 மார்க் ஈஸியா வாங்கலாம். ஓகேவா. எளிமையா 5 மார்க் வாங்கலாம். அதனால அது இம்பார்ட்டன்ட். அது படிக்காம போக கூடாது. ரொம்ப ப்ரையாரிட்டிஸ் பண்ணி அதை படிச்சுட்டு போயிடணும். புரியுதா. அதுக்கு அடுத்து பாருங்க, முதலாக ஆச்சரிய அந்த கொஸ்டின் பாத்துட்டோமா. சட்டமறுப்பு இயக்கத்தில் தமிழ்நாடு வகித்த பாத்திரத்தை விவரி. சட்டமறுப்பு இயக்கத்துல தமிழ்நாடு வகித்த அதோட பாத்திரம் என்ன, அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அடுத்து ஜியோகிராஃபி, தென்மேற்கு பருவக்காற்று குறித்து எழுதுக. தென்மேற்கு பருவக்காற்று அதை பத்தி எழுதுங்க கொஞ்சம் அப்படின்னு கேட்கறாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா. தென்மேற்கு பருவக்காற்றுனா என்ன, அதை பத்தி என்ன பண்ணணும், நீங்க கொஞ்சம் எழுதணும். ரொம்ப ப்ரியாரிட்டியான கொஸ்டின். ஓகேவா. இதெல்லாம் என்ன பண்ணணும், படிச்சுட்டு போகணும். ஓகேவா. அடுத்து வேறுபடுத்துக சொன்னா வந்துட்டாங்களா, மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளை பத்தி எழுது. அப்ப மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா. ரிப்பீட்டா கேட்டுட்டே இருக்காங்க. அந்த கொஸ்டின் என்ன பண்ணணும், தயவு செஞ்சு படிச்சிருங்க. ஓகேவா. அதுல இருந்து கண்டிப்பா வந்து கொஸ்டின் அப்படின்றது இருக்கு. ஓகேவா. அதுல இருந்து கொஸ்டின் அப்படின்றது இருக்கு. ஈஸியா என்ன பண்ணலாம், மார்க் அப்படின்றது எடுக்கலாம். ஓகேவா. தாமிரபரணி மற்றும் காவேரி அதை பத்தி வேறுபடுத்துக. காவிரியோட என்னது துணையர்கள் என்ன இருக்கு, அமராவதி அதெல்லாம் இருக்கு. அப்ப தாமிரபரணி என்ன இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் எழுதலாம். ஓகேவா. ஈஸியா எழுதலாம். ஓகேவா. அதனால வந்து இதையும் படிச்சுட்டு போகணும். அடுத்து தமிழ்நாட்டின் நெசவாலை தலைநகரம் என்று கரூர் என்ன அழைக்கப்படுவது, ஏன் அழைக்கப்படுது, அதை பத்தி காரணம் என்ன, ஏன் வந்து தமிழ்நாடு நெசவாலை தலைநகரம் வந்து கரூர் விளங்குது, அதை பத்தி எழுதுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அது ரொம்ப ப்ரியாரிட்டிஸ் பண்ணி அதெல்லாம் படிக்கணும். ஓகேவா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. அடுத்து தமிழ்நாட்டின் மண் வகைகளின் பறவைகள் பத்தி எழுதுக. தமிழ்நாட்டுல மண் வகைகளோட பரவல் எப்படி இருக்கு, அதனால கேட்கறாங்க. இந்தியாவில கேட்கல. ஓகேவா. கொஸ்டினை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு கொஸ்டினையும் 2 வாட்டி இல்ல 3 வாட்டி படிக்கணும். அப்பதான் வந்து எந்த கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்றது தெரியும். ஓகேவா. அவங்க எதை கேட்கறாங்க, தமிழ்நாட்டுல கேட்கறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண் வகைகளோட பரவல் பத்தி எழுதுக அப்படின்னு கேட்கறாங்க. அது தமிழ்நாட்டின் கனிம பரவலை விவரி அப்படின்னு கேட்கறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கனிம பரவல். ஓகேவா. தமிழ்நாட்டில் என்னென்ன கனிமம் வந்து எங்கெங்க இருக்கு, அதை பத்தி எழுதுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா. இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளை விளக்குக. ஓகேவா. இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டா கேட்காம இல்லவே இல்லை. ஓகேவா. ரொம்ப ப்ரியாரிட்டியா கேட்டுட்டே இருக்காங்க. இது முக்கியம். அடுத்து ஜிடிபி கணக்கிடும் முறைகள் பாருங்களேன், 2வது வாட்டி. என்னது இதுலயே நம்ம 4 கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா அதுலயே ஒரு 10 கொஸ்டின் அப்படின்றது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா. என்னது பார்த்தோம் அப்படின்னா சில கொஸ்டின் வந்து மறைமுகமா இதை பத்தி கேட்கறாங்க, அதை பத்தி கேட்கறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அதனால இந்த 4 கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுங்க, எடுத்து வச்சு என்ன பண்ணுங்க, படிங்க. என்னென்ன கொஸ்டின் தெரியுது அப்படின்னு டிக் பண்ணுங்க. ஓகேவா. தெரியாத கொஸ்டினை ஒரு நோட் பென் எடுங்க, எடுத்து எழுதுங்க. ஓகேவா. இந்த கொஸ்டின் தெரியல, அந்த கொஸ்டினை போய் தேடுங்க. ஓகேவா. இது எப்படி நம்ம விட்டோம், இது எப்படி நமக்கு மிஸ் ஆனிச்சு, ஏன் அப்படின்னா இந்த கொஸ்டினை வந்து உங்களை பப்ளிக்ல கேட்கலாம், இல்ல ஆஃபீல் எக்ஸாம்ல கேட்கலாம். கேட்டா அந்த இடத்துல எழுத தெரியணும்ல, அதனால வந்து இந்த கொஸ்டினை நீங்க படிக்கணும். ஓகேவா. அடுத்து பொருளாதார முன்னேற்றத்தில் வரி விதிப்பதன் பங்கினை விளக்கவும். பொருளாதார முன்னேற்றத்துல வரி விதிப்புறதோட பங்கு என்ன, அதை பத்தி எழுதுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அடுத்து பாருங்களேன், காலக்கோடு.
1910 இருந்து 1930 இந்திய வரலாறுல இருக்கக்கூடிய இந்த காலக்கோடு எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? அதனால இது முக்கியம். அடுத்து இந்திய வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிப்பிடும். இப்ப இந்த கொஸ்டின் பாருங்களேன். என்ன பண்ணிட்டாங்க? ஃபர்ஸ்ட் உலக மேப்ல வரைய சொன்னாங்க. இப்ப என்ன பண்றாங்க? இந்திய வரைபடம் வந்துட்டாங்க. ஓகேவா? அப்ப என்ன தெரியுது அப்படின்னா இந்திய வரைபடமும் படிக்கணும், அப்புறம் இந்திய வரைபடமும் படிக்கணும், உலக வரைபடமும் படிக்கணும். அப்ப ரெண்டுத்துல இருந்து கொஸ்டின் அப்படின்றது இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்திய வரைபடமும் படிச்சுட்டு போனோம். அடுத்து என்னது? உலக வரைபடமும் படிக்கணும். ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. காஷ்மீர், ஆக்ரா, பராக்பூர், வேலூர், ஜான்சி. ஓகேவா? இது தெளிவா படிச்சுக்கோங்க. அடுத்து பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாக்கத்திற்கான காரணம் மற்றும் அதன் நோக்கங்களை எழுதுக. பிரிக்ஸ்னா என்னது? அதோட கூட்டமைப்பு உருவாக்கத்திற்கான காரணம் என்ன? அதை பத்தி நீங்க எலாபரேட்டா எழுதணும். ஓகேவா? ஈஸியா வந்து என்ன பண்ணலாம்? ஈஸியா 5 மார்க் வாங்கலாம். ஓகேவா? அழகா என்ன பண்ணலாம்? 50 மார்க் அப்படின்றது அசால்ட்டா எடுக்கலாம். ஓகேவா? என்ன பண்ணக்கூடாது? இது தெரியல அது தெரியல அப்படின்ட்டு விட்டுட்டு இருக்க கூடாது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கோடிட்டிடம் வரப்போகுது, பொறுத்துக்கு வரப்போகுது, காலக்கோடு வரப்போகுது, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? உங்களுக்கு வந்து ஒரு இந்திய வரைபடத்தை குறிக்கவும் மேப்பை குறிக்கணும் அப்படின்றது தெரிய வருது. ஓகேவா? அப்ப என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 1 2 3 கொஸ்டின் அப்படின்றது கன்ஃபார்ம். அப்புறம் வந்து என்னது? வேறுபடுத்த கொஸ்டின் 1 4 கன்ஃபார்ம். என்னது? மீதி ஒரு 6 கொஸ்டின் தான். 6 கொஸ்டின் நீங்க எப்படி பிரிக்கணும் அப்படின்னா ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இது 4ஆ பிரிக்கிறீங்க. 4ஆ பிரிச்சு ஹிஸ்டரியில இதெல்லாம் முக்கியமான கொஸ்டினோ இதுல கொடுத்துருக்கப்பட்டிருக்கிறது எழுந்த கொஸ்டின் அப்படின்றத படிக்கிறீங்க. ஜியோகிராஃபி எடுக்கிறீங்க. ஜியோகிராஃபி இதுல கொடுத்துருக்க கொஸ்டின் எல்லாம் படிக்கிறீங்க. அடுத்து பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இது 4த்தையும் படிச்சிட்டீங்க அப்படின்னா அடிச்சு சொல்லலாம் 50 மார்க் அசால்ட். 50 மார்க் என்னது? அசால்ட்டா எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. எளிமையா மார்க் வாங்கலாம். புரியுதா? எளிமையா என்ன பண்ணலாம்? ஸ்கோர் பண்ணலாம் இந்த சப்ஜெக்ட்ல இருந்து. ஓகேவா? ஓகேப்பா. அப்ப புரிஞ்சுதா என்னென்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்றது? அப்படியே பாருங்க என்னென்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்றது. எப்படி இருக்காங்க? கோடிட்டிடம், அப்புறம் வந்து கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்குறாங்க. வேறுபடுத்திய கொஸ்டின் அப்படின்றது இருக்கு. என்னது? 1900 இருந்து 1920 இல்ல 1910 அந்த ஆண்டுகளுக்கு உட்பட்ட 5 நிகழ்வுகள். அடுத்து வந்து வேர்ல்டு மேப்ல இருக்கக்கூடிய பகுதிகள். அடுத்து என்னது? கோடிட்டிடம் அதை பத்தி எழுதுங்க. அதை பத்தி கேட்குறாங்களா? கண்டிப்பா வேலூர் புரட்சி கண்டிப்பா படிக்கணும். ஆனது அதுக்கடுத்து 1850 நடந்த அந்த நிகழ்வு அதை கண்டிப்பா படிக்கணும். கண்டிப்பா அடிச்சு சொல்றேன். அதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் இருக்கு. அப்புறம் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கம் இருக்குல்ல, அதுல இருந்து கொஸ்டின் அப்படின்றது இருக்கு. பிரம்ம சமாஜம் என்ன, பிரார்த்தனை சமாஜம்னா என்ன, அதுல இருந்து கொஸ்டின் அப்படின்றது கண்டிப்பா இருக்கு. அதை படிக்கணும். அடுத்து என்னது? காலக்கோடு அழகா வந்து 1900 இருந்து கரெக்டா 1950 அதை வந்து நீங்க படிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து ஈஸியா 5 மார்க் வாங்கலாம். அடுத்து உலக வரைபடம் எதுவுமே தெரியல சார் அப்படின்னா இந்த குறுக்கப்பட்டிருக்க உலக வரைபடத்தை தயவு செஞ்சு பார்த்துட்டு போங்க. இதுல இருந்து கண்டிப்பா மார்க் எடுக்க முடியும். ஓகேவா? இதுல என்னது நான் சொல்லியிருந்தேன், இத்தாலி ரிப்பீட் ஆகுது, ஜப்பான் ரிப்பீட் ஆகுது, பிரிட்டன் ரிப்பீட் ஆகுது, அது மாதிரி என்னது சில இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அதையாச்சும் நீங்க படிக்கணும். புரியுதா? இதெல்லாம் படிச்சுட்டு போயிருவீங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதெல்லாம் படிப்பீங்களா? ஓகேப்பா. புரியுதா என்னென்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்றது? ஓகே. நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃப்ரீ பிடிஎஃப். ஓகேவா? இதோட இந்த பிடிஎஃப் இருக்குல்ல, என்ன பண்றேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்றேன். ஓகேவா? இந்த பிடிஎஃப் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்றேன். என்ன பண்ணுங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டவுன்லோட் பண்ணிட்டு ஃபோன் வச்சுக்கோங்க, இல்ல லேப்டாப் வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணணும்? ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெரியுது, ரெண்டாவது கொஸ்டின் தெரியுது, மூணாவது கொஸ்டின் தெரியுது, நாலாவது கொஸ்டின் தெரியுது, அஞ்சாவது கொஸ்டின் தெரியல. என்ன பண்ணுங்க? ஒரு நோட் எடுங்க, அந்த கொஸ்டின் எழுதுங்க. ஏன் தெரியல? எங்கேயோ புக்ல இருக்கு. ஓகேவா? ஹிஸ்டரி இருக்கு. அது வந்து என்ன பண்ணணும்? அந்த கொஸ்டின் எந்த கொஸ்டின் கண்டுபிடிக்க தெரியணும். ஹிஸ்டரியா, ஜியோகிராஃபியா, பாலிட்டி, எக்கனாமிக்ஸான்னு தெரியணும். அதுல அந்த கொஸ்டின் எடுத்து அழகா என்ன பண்ணணும்? அந்த கொஸ்டின் நோட் பண்ணி படிச்சுட்டு போயிடணும். ஓகேவா? கண்டிப்பா சொல்றேன் இதுல இருந்து கொஸ்டின் அப்படின்றது இருக்கு. ஓகேவா? கண்டிப்பா வந்து நீங்க வந்து எக்ஸாம் எழுதிட்டு சார் சொன்ன கொஸ்டின்லாம் வந்திருக்கு அப்படின்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவாப்பா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுல இன்னொன்று வந்து என்ன பண்ணணும்? நீங்க என்ன கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க பார்த்த கொஸ்டின்ல எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சுது. ஓகேவா? நம்ம பார்த்துருந்த கொஸ்டின்ல எத்தனை கொஸ்டின் தெரிஞ்சுது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இதே மாதிரி வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன்.